தேவியானவள் ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே சமஸ்த தேவர்களும் அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து, ஹே பவானி, சகல சர்வ சைத்தன்ய ரூபிணியாக விளங்கக்கூடியதான தாயே, இந்த மகிஷாசுரன் அட்டகாசமானது தாங்க முடியாமல் நாங்கள் நாடை இழந்தவர்களாக, உலகை இழந்தவர்களாக பூமியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். மனுஷர்களும் ரிஷிகளும் படக்கூடிய அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த காரணத்தினாலே உலக க்ஷேமத்திற்காக வேண்டி, உலக நன்மைக்காக வேண்டி துஷ்ட மகிஷாசுரனை வதைத்து எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ண வேண்டும் அம்மா அப்படின்னு என்ன பண்ணினான்? பகவதியான ஜெகன் மாதாவை எல்லா தேவர்களும் பிரார்த்தனை செய்து கொள்ள பவானி சொன்னாளா, கவலை வேண்டாம், இந்த மகிஷாசுரன் ஒரு பஞ்சு போல, இவனை ஒரு நிமிஷத்திலே சம்ஹாரம் செய்து ஒரு க்ஷணத்தில் இவனை சம்ஹாரம் பண்ணி இந்த உலகிற்கெல்லாம் பரம மங்களத்தை நான் கொடுக்கிறேன்னு பகவதி சொல்லி என்ன பண்ணினா, தன் கையிலே விளங்கக்கூடியதான கீழ் கையில பான பாத்திரத்தை வச்சுட்டு இருப்போம். தேவியினுடைய ரூபத்தை பார்த்தேன் அப்படின்னா தெரியும். பான பாத்திரம்ங்கிறது பானம் பண்ணக்கூடியதான பாத்திரம். அந்த பான பாத்திரத்தை காண்பிச்சு தேவி சொல்றா, இந்த பான பாத்திரத்திலே மகிஷனை வெட்டி அவன் ரத்தத்தை நான் பானம் பண்றேன் நாளாம் பராசக்தி. இந்த பானபாத்திரத்திலே அவனை வெட்டி அவன் சிரசிலிருந்து முழுகக்கூடிய ரத்தத்தை நான் பானம் பண்றேன், கவலைப்படாதேள் அப்படின்னா தேவர்கள்லாம் ஆஹா ஆஹான்னு சொல்லி அம்பிகையினுடைய ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லி தேவியினுடைய பாதார விந்தத்திலே விழுந்து நமஸ்காரம் பண்ணினா.